ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி நான் வெரைட்டி ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஆமாங்க, ரைஸ் வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான். ரொம்ப ஃபுல் குக் ஆக வேணாம், ஒரு 18% குக் ஆனால் போதும். சாப்பாடு உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரை ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க, கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து லெமன் ரைஸ்க்கு நான் வரமிளகாய் போட மாட்டேங்க. அது வரமிளகாய் போட்டால் எனக்கு பிடிக்காது. க்ரீன் சில்லி 2 சில்லி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப மஞ்சப்பொடி போட்டால் அது மஞ்சளாக காட்டும் ரைஸு. சும்மா லைட்டாக அந்த லெமன் ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி லைட் கலராக போட்டுக்கணும். நான் லைட்டாக தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டால் சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸு. லெமன் அதிலேயே இது பண்ணி விட்டுக்கோங்க, புளிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு லெமன் தான் எடுக்கிறேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது லெமன் அதிலேயே புளிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ்லேயே நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டிருப்போம். சும்மா இதில் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கிளறிடுவோம். சாப்பாடு சூப்பராக ஆகிடுச்சுங்க. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் லெமன் ரைஸு. ரொம்ப எல்லோ போட்டால் ரொம்ப அதிகமாக காட்டும் எல்லோ. கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க. கார்னிஷ்க்கு கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. அடுத்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் இது. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள், இது சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இதோ 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். நான் கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க, 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப மஞ்சப்பொடி போடக்கூடாது. நான் வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை ஃப்ரை பண்ண பிறகு சாப்பாடு பாருங்கள், ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது குழம்பு வைக்க முடியலன்னா இதை நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது ஆமாங்க, இது ஸ்கூல் டேஸ்லாம் இந்த மெமரிஸ் மறக்க முடியாது. ஒவ்வொரு வெரைட்டி ரைஸாக அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்ம அதுக்கு சைடிஷாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். லெமன் ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெரைட்டி ரைஸும் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சமையல் தாங்க. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க வெரைட்டி ரைஸு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.